ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கிய? நம்ம வீடியோவே எடுக்கல, வீடியோவும் போடல பார்த்துக்கிடுங்க. ரொம்ப நாள் ஆயிட்டா, உடம்பும் சரியில்லை, சூழ்நிலையும் சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் வீடியோவே எடுக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அடிமட்ட தத்தி அப்படின்னு என் குடும்பத்துக்கு நானே நிரூபித்த நாள் பார்த்துக்கிடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எங்கள் வீட்டுக்காரவே ஒரு கிழங்கு வாங்கி தந்தாவ. சரின்னு சொல்லிட்டு அந்த கிழங்க வந்து வச்சிருந்து இன்னைக்கு என்ன பண்ணேன், அது ஏரல கிழங்குனே நான் நினச்சிக்கிட்டு தோ மாவை வேறு கிரைண்டரில் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணேன், இது தோலெல்லாம் சீவி கட் பண்ணி உப்பு போட்டு அவிச்சிட்டேன். அவிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ கிழங்கு வந்து மஞ்சள் கலரில் ஆயிட்டு. நான் உடனே இது லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து தின்னு பார்த்தேன், இனிப்பாக இருந்துச்சு. அந்த கிழங்கு வந்து தோல் உரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் இருந்தது. நான் நினச்சிக்கிட்டேன் இந்த கேரளாவில் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏரலக்கிழங்குலாம் இருக்கு போல இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தோலையும் உரிச்சாச்சு. உரிக்கும் போதும் மண்டையில் தென்படலை, அதை அவிக்கும் போதும் தென்படலை. இதில் வேறு உப்பு போட்டு வேறு அவிச்சாச்சு. அவிச்சு சீக்கிரமாக வெந்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வெந்து போச்சு. இறக்கி வச்சுட்டு என் பொண்ணுகிட்ட வேற போய் கேட்குறேன், பாப்பா இது பற்றியா ஏரலக்கிழங்கு கொஞ்சம் இனிக்க மாணிக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் உடனே வாங்கி தின்னுட்டு கலரை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரே போடல, மஞ்சள் கலரில் அவிஞ்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அவளும் தின்னு பார்த்துட்டு, ஆமாம்மா லைட்டாக இனிக்குமா, அப்போ ஏரலக்கிழங்கு தானே சொல்லிச்சு அப்படின்னா, ஆமாம் ஏரலக்கிழங்குமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்காரவிகளுக்கு ஃபோனை போட்டு, நீங்கள் என்ன கிழங்கு வாங்கியாந்து தந்தியா அப்படின்னு கேட்டேன். அவிய சொன்னாவ, நான் வாங்கிட்டு வந்தது சீனி கிழங்கு. கண்டிப்பாக சொல்லுதேன், எனக்கு சீனி கிழங்குன்னு கடைசி வரைக்கும் என் மண்டையில் உரைக்கவே இல்லை. நான் சீனி கிழங்கு அவிச்சு சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் அவிச்சது கிடையாது வீட்டில். ஏன்னா நான் அவிச்சு சாப்பிடல, யாராவது அவிச்சு தந்தாலும் சாப்பிட்ருக்கேன். அப்போ கூட ஒரு மண்டையில் தென்படாண்டாமா, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, இது ஒரு சீனி கிழங்கு அவிக்கணும்னு கூட தெரியாத ஒரு தத்தியாவா நான் இருந்திருப்பேன். சத்தியமாக நினச்சா எனக்கே எரிச்சலாக வருது. அது பிங்க் கலரில் இருந்துச்சு. அப்போவா நான் நினச்சிக்கிட்டு இந்த சீனி கிழங்கும் கப்பா கிழங்கையும் ஏதோ அந்த கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாவ போல இருக்குது, அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வெட்டும்போது நாராக இருந்தது. நான் அதனால் உண்மையிலே கப்பா கிழங்குனே நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதனால் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே தெரியாதுன்னு இப்போது ஒரு சீனி கிழங்கு தெரியலையா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. வேறு ஒன்றும் இல்லை.